ஆமீன். ஆமீன். இன்று 20ஆம் தேதி 2ஆம் மாதம், 20ஆம் தேதி மாசி மாதம், 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும், அதே வேளையில் இணைந்து வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களுக்கும் வணக்கம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம். உங்களுக்கும் வணக்கங்களை கூறிக்கொள்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் ஜெப வேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான வசனம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். அவர் இந்த உலகத்தை வார்த்தையினாலே படைத்தார். அவர் வந்த வார்த்தை இந்த பூமிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக வந்தார். ஆம், அவருடைய அந்த வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொள்கிற பொழுது நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுவோம். எங்களுடைய அந்த வார்த்தைக்கு கத்தர் கட்டளையிட நிற்கும், யாவும் நிற்கும். ஆமேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் வேதாக புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் யாத்திராகமம் 31, 32, சங்கீதம் 89, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 1 கொரிந்தியர் 1, 2வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையில் இணைந்து கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாளைய நாளுக்கான அதிகாரங்களை பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், அதே போல் மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூடாக பலருடன் பேசுவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை தேடி வந்து அழைத்து ரட்சித்து ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்தி வருகிறார். அவருடைய ஊழியத்தை செய்கிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அந்த வகையிலே கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் வழிநடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேளைக்காக ஊழியர்களை வரவேற்போம். எங்களுடன் அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து கால வேளையில் இணைந்திருக்கிறார். சௌரன் குணபாலன் அவர்கள் விசிதாக்கா கனடாவிலிருந்து கால வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும் இரவு வேளையிலே மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். இந்த வேளையிலும் மாலை வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாய் வந்திருக்கிற சகோதரி ஜானட் அவர்களையும் வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். நாங்கள் நேற்றைய நாளிலே பட்டிமன்றம் ஒன்றை செய்திருந்தோம். அந்த பட்டிமன்றத்தை உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றையும் கேளுங்கள், நீங்களும் இணையுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியான ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. பிரைஸ்லோட்டமா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன். வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் ஜெயஸ்ரீ அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்த எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்க வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், எங்களுடைய ரத்தங்களின் ரத்தங்களாய் இருக்கிறார்கள். சகோதர சகோதரியா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். 59வது அதிகாரம் 1வது 2வது வசனத்திலே இருக்கிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமமே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் பாவங்கள் எங்கள் அக்கிரமங்கள் தான் மறைக்கிறது. ஆகவே இந்த வாலிப ஜோதிகள் இந்த நாட்களில் மனம் போன போக்குகள், அங்கு தாய் தகப்பனை மதிக்காத தன்மைகள், தாங்கள் பெரிதாய் படித்து விட்டோம் என்று சொல்லி நினைக்கிற தன்மைகள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள், இதனால் அங்கு வாலிப ஜோதிகளுடைய வாழ்க்கை பகுதி, அங்கு ஆவிக்குரிய பகுதிகள் எல்லாம் அங்கு சேதப்பட்டு போகிறது. அவர்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் தேவன் அவர்களுடைய முகத்தை திருப்பும் போது அவர்கள் திரும்புவார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். என்ற வசனத்தை பார்த்தோம். அவர் சொல்லாகும் அவர்களிட நீக்கும். ஆண்டவர் அவர்களுடைய முகத்தை பார்த்து சொல்ல வேண்டும். அப்பதான் அவர்கள் தேவன் கட்டளையிட வேணும். அப்பொழுது அவர்கள் தேவ சமூகத்திலே நிற்கக்கூடிய ஒரு தகுதி பெற்ற ஒரு வாலிப ஜோதிகளாய், அங்கு அங்கனை ஜெயிக்கிற வாலிப ஜோதிகளாய் நிற்பார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதுவே நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பாஸ்டர் கொடுமையான செய்கைகளை செய்கிற வாலிபர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்திய நாட்களிலே அந்த கொடுமையின் காரணமாக அங்க கொலைகளும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த கோபங்கள், கொலைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த வாலிப ஜோதிகளை விட்டு வெளியேற வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அந்த உணர்விலே தேவனுடைய அந்த வல்லமை இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர்தான் இந்த வாலிபர்களை படைத்த தேவனாக இருக்கிறீர். வாலிப பிராயம் ஒரு பலனான பிராயமாக, மாம்சத்தில பலனான பிராயமாக இருக்கிறது. அவியானவரே, அந்த வாலிபர்கள் இந்த வாலிப பிராயத்துல உம்மை தேட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு நாடு பொல்லாத வழிகளில நடக்கும் பொழுது பிரியமில்லாத உமக்கு பிரியமில்லாத காரியங்களில விபச்சாரங்கள், போதை வஸ்துக்கள், இப்படியாக யுத்தங்கள், கொலைகள், இதெல்லாம் நடக்கும் பொழுது உமக்கு பிரியமில்லாத தேசமாக மாறுகிறது. அந்த மக்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு உம்மிடத்துல திரும்பும் பொழுது நீர் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறதவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, விசேடமாக இந்த இலங்கை தேசத்துல உள்ள வாலிபர்கள் இப்படியாக இந்த பாவத்தில இருந்து, அக்கிரமத்தில இருந்து மனம் திரும்பி உம்மிடத்துல வர நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அறிவை கொடுத்திருக்கிறீர், படிப்பை கொடுத்திருக்கிறீர். அந்த படிப்பு, அறிவு இவர்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துக்கு எடுத்து செல்லாது என்பதை ஒவ்வொரு வாலிபர்களும் உணர்ந்து கொள்ள உம்மை பற்றி கொள்ளுகிறார் பிரதானமானது என்பதை அந்த வாலிபர்கள் உணர்ந்து கொள்ள, அந்த ஒன்றான மெய்த்தேவனை பற்றி கொள்ள, தக்கராய இயேசு இடத்துல வந்து நான் ஒரு பாவி என்று அறிக்கையிட்டு மனம் திரும்பி இருந்து மன்னிப்பை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று பொல்லாங்காரை ஜெயிக்கிற பலத்தை நீர் கொண்டிருக்கிறீர் வாலிபர்களுக்கு. ஆண்டவரே, அவர்கள் இந்த தேசத்துல இன்னும் ஒவ்வொரு தேசங்களிலும் இந்த எல்லாரை ஜெபிக்க அவர்களுக்கு பலன் கொடுப்பீராக. நீரோடு பார்வத்தில் இருந்து என்னை தேடுகிற உணர்வுள்ளவர் சொல்லி பார்க்கிறதவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் படியாக பாவ சாதம் வாழுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சவுல் வாலிபனாக இருந்த பொழுது
இயேசுவே நீர் சவுலோடு இடைப்பட்டீரே, முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடினம் என்று வாலிப சவுலை எச்சரித்து வாலிப இருந்த சவுலை பவுலாக மாட்டினீரே. உமக்கான ஊழியத்துல ஓட செய்தீரே. அதே போல அந்த ஒவ்வொரு வாலிபர்களையும் இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் உமக்கான ஓட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தீமைகள் செய்யாதபடி நன்மையை பற்றி கொள்ள ஆண்டவரே, இன்றைக்கு பல மதங்களில தீமைகளை அவர்கள் நன்மையாக அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தவறு செய்வதை நன்மையாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இது பாவம் என்பதை நீ வேதாகமத்தில் கற்று தந்திருக்கிறீர். தீமைகள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்வதில் கட்டிக்கொண்டு உம்மிடத்துல மனம் திரும்பி வருவார்களாக. உம்மிடத்துல மதம் திரும்புவதல்ல, தன்னுடைய மனதை அந்த ஒன்றான மைத்தவனிடத்துல திரும்புவது, அந்த ஒன்றான ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல திரும்புவது. ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் அப்போஸ்தலர் 4:12 வசனத்தின்படி ஒவ்வொருவரும் அறிந்து வந்து இந்த வாலிபன் 33 வயசுல சகல நன்மைகளையும் செய்து சுற்றி திரிந்தது. சகல நோய்களையும் வியாதிகளையும் குணமாக்கி அத்தனை மக்களுக்கு நன்மை செய்தீரே. உமக்கு பின்னால் எல்லா ஜனங்களும் திரளான ஜனங்களும் தொடர்ந்து வந்தார்களே. அதே போல இந்த வாலிபர்கள் இணையும் பொழுது 2 வாலிபர்கள் இணையும் பொழுது 10,000 பேர் பொறுமதியான பலத்தை 10,000 பேரை ரட்சிக்கிற பலத்தை அந்த வாலிபர்களுக்கு கொடுக்கும்படியாக வாழுகிற சாபத்தில வாழுகிற மதங்களில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் இந்த காலத்தில இந்த மெய்யான தேவனிடத்துல வந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களாக. நீர் இறக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வாலிப காலத்துல செய்த பாவங்களை அறியாமையில செய்த காலங்களை எல்லாம் நீர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு உம்மிடத்துல நம்பிக்கை வைத்த பொழுது அந்த அந்த நெருப்பு அந்த இதுல இருந்து காப்பாற்றினீரே. இப்படியாக நம்பினியில இருந்து காப்பாற்றினது போல இந்த உம்மிடத்துல வருகிற ஒவ்வொரு வாழ்வுகளை நீர் இழுத்து கொள்ளும்படியாக நீர் பாதுகாப்பு கொடுக்கிற தேவன் என்பதை ஒரு வாழ்கிற வசனத்தினூடாக கற்றுக்கொள்ள இந்த வாழ்வை பிராணத்தில் எங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை படைத்த மக்களை படைத்த இன்றைக்கு சுவாசத்தை தந்திருக்கிற அந்த சிருஷ்டிகரை நினைக்க கிருபை செய்வீராக. பாவம் பொல்லாதது, அக்கிரமம் பொல்லாதது, மீறுதல் பொல்லாதது, அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. நோய்களிலும் பார்க்க கொடியது நரகம் என்பதை அந்த வாலிபர்கள் மக்களுக்கு உணர்த்துவீராக. நித்தியமாக அக்கினியும் கந்தம் எரிகிற கடல் பாவத்துல போகும் பொழுது, சாபத்துல போகும் பொழுது, தொடர்ந்து மீறுதலில வாழும் பொழுது நரக பிசாசு தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற பிசாசு நரகத்துக்கு இழுத்து செல்கிறான் என்பதை உணர்வை கொடுக்கும்படியாக, உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக, கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக நான் நீதியாக வாழப்போகிறேன், சுத்த இருதயத்தோடு வாழப்போகிறேன் உணர்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சுத்த இதயமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பக்தி உள்ளவர்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவரே, சுத்த இதயம் உள்ளவர்களாக நான் நீதியாக வாழ வேண்டும். நாட்டு மக்களுக்காக பக்தி உள்ளவர்களாக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சவுல் கண்டடைந்தது போல மொழியில் உதைக்கிறது கடினம் என்று சொல்லி அந்த அன்பான உம்முடைய ஒளியை, உம்முடைய சொற்பரத்தை, தரிசனத்தை கொடுத்து அவர்கள் உள்ளத்துக் கொள்வீராக. ஜெபத்தை கேட்கிறவரே, ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களை குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். சிலரோடு கூட இருந்து இன்னும் ஞானம், புத்தி, அறிவை, வழிபாடுகளை கொடுத்து
உங்களுடைய ராஜ்யத்துல ஒரு 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 லட்சம் மக்களை உங்களுடைய ராஜ்யத்துல சேர்க்க கிருபை செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து ஊழியக்காரர்களுக்கு சுகத்தை கொடுத்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை இந்த ரேடியோ மூலமாக கேட்டு ரட்சிக்கப்பட்டு பல மக்களுக்கு அவர்கள் அறிவித்து உம்முடைய நாமம் இலங்கை தேசம், இந்தியா தேசம், ஒவ்வொரு தேசங்களிலும் மக்கள் உம்மை தேடி ஒரு எழுப்புதலை நோக்கி ஓடி வருவார்களாக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அங்கு ஓய்வு நாள் பரிசுத்த நாளிலும் அந்த மந்தைகள் மத்தியிலும் ஆராதனைகள் மத்தியிலும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you, sister. God bless you, everybody. ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise the Lord. டோலி சிஸ்டர். Praise Lord, sister. Praise Lord. இந்த வாலிபர்கள் மத்தியிலே அங்கு பெற்றார்கள் கொஞ்சம் படிக்காத பெற்றார்களாய் இருந்தா அவர்கள் பொய் பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல நியாயக்கேடு செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இரண்டாம் பாடசாலைகளிலே தாய் தகப்பனுடைய கையெழுத்து தேவையான இடத்திலே தாங்களே வைத்துக் கொண்டு போய் அங்கு அதிக பிரச்சனைகளை உருவாக்குறார்கள். ஆக இந்த வாலிபர்களுக்காக யுவதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இவர்களுடைய மனநிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். பொய் நாவுகள் களையப்பட வேண்டும். நியாயக்கேடு செய்யாதபடி காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த கால நேரம் நாங்க வாலிபர்களுக்காக ஒண்டி ஜெபிக்க வந்து நிற்கிறோம் அப்பா. அப்பா உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால இவங்களை கலவுங்க ஆண்டவரே அப்பா. அவங்க ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே பொய்ய கூறாமைக்கு அப்பா உங்களுக்குரியவர்களாக அப்பா வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிற அப்பா. நாட்களில உங்களை நினைவு கூறுவதற்கு ஒரு ஜெபாவியை தேவ பயத்தையும் கொடுத்து ஆண்டவரை அவர்களை வழி நடத்துங்க அப்பா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாளா புதிதாக்கப்படுகிற நேரம் ஆயிடுறது ஆண்டவரே. நீங்க அது சீக்கிரத்தில் வர போறீங்க ஆண்டவரே. அதுக்காக இந்த வாலிபர் எங்க இருந்தாலும் ஆண்டவரே இலங்கை தேசத்துல உள்ள வாலிபர் உலகம் எங்கும் இருக்கிற வாலிபர்கள் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்க உண்மை உள்ள தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு அப்பா ஞானத்தை அறிவையும் அன்பையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் இந்த கடைசி காலத்தை அப்பா வழி தப்பி போகாத வண்ணமாக ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்து இருக்கிற லெஸ்லி சிஸ்டர் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த வானொலி மூலமாக அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே இந்த வாலிபருக்கு ஒரு வார்த்தை என்றாலும் நீங்க அனுப்பி ஆண்டவரே அவர்களை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தினால அவங்களோட உள்ளங்களை கழுவுங்க அப்பா. உள்ளத்துல ஆண்டவரே உங்களோட வெளியேற பெற்ற ரத்தம் கழுவுப்படும் பொழுது அப்பா அவர்கள் புதிய மனிதனாக மாறுவதற்கு உங்களால மட்டுமே இது செய்ய முடியும் அப்பா. வழி தப்பி போகாத வண்ணமாக இவங்களுக்கு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நேற்று இன்று மாறாதவரே இப்பொழுது ஆண்டவரே இந்த காலை நேரம் அவங்களுக்கு ஆண்டவரே நாங்க ஒரு ஜெபிக்கும் பொழுது ஐயா உங்களோட வல்லமை குறுகி போவதில்லை. உங்களோட வல்லமை அவங்களுக்குள்ள தெரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு வல்லமையின் தேவன் உயிருள்ள தேவன் என்று நாங்க ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கும் பொழுதுப்பா நீங்க அவர்களுக்கு வல்லமையை தெரியப்படுத்த வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அவருடைய தேவையை சந்திங்க. அவங்களோட பெற்றோரை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. வெளியோர பெற்றோர் வெத்தத்துல மட்டும்தான் எங்களுக்கு மன்னிப்பு உண்டு ஆண்டவரே. இந்த மன்னிப்பின் ஆவிய அவர்களுக்கு கட்டளை இடுங்க ஆண்டவரே அப்பா. நன்றியுள்ள தகப்பனே நாங்க ஜெபிக்கிற மட்டுமில்லையா அவர்களும் ஆண்டவரே உங்களுடைய சொந்த இறைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு
மன தாழ்மையை கொடுத்து அவங்களோட அன்பை தெரிவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தினால நிரப்புங்க அப்பா. சபையில உள்ளவர்களும் உள்ள மக்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே, வாலிபர்களும் ஆண்டவரே, ஒரு புதிதான அன்பை கொடுத்து உங்களுக்கு நெருங்கி ஜீவிப்பதற்கு ஒரு இரக்கத்தின் ஆவியை கொடுங்க ஐயா. நீங்க மனத்தாழ்மை உள்ளவர்கள் ஆண்டவரே, நீங்க உங்களோட இரக்கத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. அவங்களுக்கு உள்ள அந்த அசுத்தமான ஆவியை இயேசு நாமத்தினால அத்தட்டுகிறேன். தற்கொலை ஆவிகள் ஜாப் இல்லாமைக்கே தடுமாறிக்கிற திடீர வாலிபர்களையும் கூட கரத்துல கொடுக்குற அவர்கள தேவைகளை சந்திங்க ஐயா. உங்களால மட்டும் அதை செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா, சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து அப்பா இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க யாவற்றையும் நன்மையாக செய்யற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். யாவரையும் அவங்க போற பாதையில் ஆண்டவரே, நீங்க உங்களோட சமூக உங்களோட பிரசனம் அவங்களுக்கு முன்பாக போய் அவங்களோட தேவையை சந்தித்து அந்த ஆத்மாக்களை அப்பா வெளியேற பெற்று உங்களோட ரத்தத்தினால கழுவி உங்களுக்கு வாழ்ற வாலிபர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிற ரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு ஆண்டவரே ஒரு கோடி சபைகளை அப்பா அவர்களுக்கு உங்களோட ஆவியை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் மூலமாக உதவி பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரே அவர்கள் சபைக்கு போவதற்கு அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தையும் உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து வாஞ்சியை உங்களுக்கு நேசிக்கிற ஒரு வாஞ்சியை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யார் பேர மறைத்து வைங்க. இந்த காலை நேரம் சிஸ்டர் ரீட்டா அவர்களை அவங்களோட போக்கிலும் வளத்திலும் இருந்து அவங்க செய்யற ஊழியம் ஒன்றும் வீண் போகாத வண்ணமாக நீங்க அவர்களால் இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். அப்பா, இந்த ஊழியம் லேசான காரியம் இல்லை. இருந்தாலும் நாங்க உங்களுக்கு ஆண்டவரே நாங்க இருக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அவர்களை வழி நடத்த வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள் நான் உன்னை உலகத்துல பார்க்க சமாதானத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்துவேன். நீங்க உயிருள்ள தகப்பன். அதுக்கான நன்றி சாமி. நன்றி 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 அப்பா. நீங்க ஜெயத்தை கொடுத்து அவங்களை அவங்க தேவையை சந்தித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டுக்காண்டி வரையிற அவங்க கொடுத்தியா வரத்தை வைங்க. அவங்க ஊழியம் ஒன்றிலும் போகாத வண்ணமாக அப்பா அவங்க உங்களுக்கென்று ஒதுக்கி வச்சு செய்யற ஊழியங்களை நீங்க ஆண்டவரே. அந்த மகனை மகளை கணவனை ஆசீர்வதிங்க. ஒன்றிலையும் குறையிலா நீங்க அவங்களோட பர்சனல் லைஃப்ல நீங்க கேட்கறீங்க ஐயா. அது யாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற இந்த வாலிபருக்கு ஆண்டவர் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அதுக்கான நன்றி செலுத்துறேன். மன்னிக்கிற ஆவியை கொடுங்க ஐயா. என் மகன் அவரோட கசின 3 வருஷமா மன்னிக்காம இருக்கிறான் ஆண்டவரே. நீங்க அந்த மன்னிப்பு அவனுக்கு கொடுங்க. உங்களோட ரத்தத்தினால் அவனை கழுவி அவன மனத்தை அப்பா இலகுவாக்குற தகப்பன் நீங்க. அதே போல எத்தனை பேர் ஆண்டவரே சகோதரருக்குள்ள மன்னிப்பை கொடுக்காம இருக்கிற அந்த வாலிபர்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியா ஜபிக்கிறேன். உங்களை வெளியேறப்பட்ட ரத்தத்துல மட்டும்தான் ஜெயம் உண்டு. அந்த ஜெயத்தை கொடுத்த ஆண்டவரே அவங்களுக்கு நீங்க பயத்தின் ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தொழிந்த புத்தியை கொடுத்து அவர்கள் ஒரு காலம் உங்களுக்கென்று ஊழியர் செய்வதற்கு ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோதும் வீண் போகாத வண்ணமாக நீங்க இன்னும் அதிகமாக அந்த வாலிபர்களை உங்கண்டையில் இழுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. வரப்போற சிஸ்டர் பிரதர் பாஸ்டர்ஸ் யாவரையும் ஆண்டவரை உங்களுடைய சித்தத்தின்படி உங்களோட நோக்கத்தின்படி இந்த லென்த் சீசன்ஸ்ல ஆண்டவரை உங்களுக்கென்று இன்னும் ஒதுங்கி உங்களை நெருங்கி ஜீவிப்பதற்கு உங்களை ஜெப ஆவியை கொடுத்து உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி அவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த மக்கா பிரிதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசு மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். மகனையும் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துவாராக, குடும்பத்தை நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். God bless you sister. ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் அப்பா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வாலிபர்கள் மத்தியிலே இந்த சத்தியத்தை அங்கு திரித்து கொண்டு திரிகிறவர்கள் மத்தியிலே, நீதி இல்லாத தன்மையிலே நடக்கிறவர்கள் மத்தியிலே, வழக்குகளை தொடர்வர்கள் மத்தியிலே கர்த்தர் தாமே அவர்களோடு பேச வேண்டும். அவர்கள் இதயங்களோடு பேச வேண்டும். அவர்கள் ஒரு வளமான வாழ்வுக்கு கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும்.
அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. மறுபடியுமாய் நாங்கள் ஆண்டவரே சகோதரர்களாக குடும்பங்களாக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காய் உம்மை சோதரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே விண்ணப்பங்களோடு உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய வாழ்க்கை முறைகளுக்காக, ஆண்டவரே அவர்கள் பாடுகிற பாடுகளும் அவர்கள் போகிற ஆண்டவரே வழிகளையும் நோக்கி நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது நீர் அறிந்தவர்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, உம்மை அறிந்த ஒவ்வொரு தேவ குடும்பங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக முதலாவது நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை தெரிந்து கொண்டீங்க. இந்த பிள்ளைகள் உங்களுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டவர்கள். இன்னும் அவர்களுடைய வாலிப வயசு வருகிற பொழுது கர்த்தாவே அவர்களுக்குள்ளே நடக்கிற ஆண்டவரே உடல் மாற்றங்களினால, அந்த பருவ மாற்றங்களினால ஆண்டவரே தங்களின் மீது ஆண்டவரே சுரக்கிற சுரப்பிகள் நிமித்தம் தங்களை அறியாமல் அவர்கள் செய்கிறது என்னதென்று கர்த்தாவே அறியாதிருக்கிறபடினால அநேக காரியங்களிலே தவறி போகிறார்கள். ஆண்டவரே வளர்ந்து வந்த வாழ்க்கை முறைகளை ஆண்டவரே மறந்து போகிறார்கள். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அந்த நேரங்கள் எல்லாம் மறந்து கர்த்தாவே ஆண்டவரே தங்களுடைய வாய்களை பெருப்பித்து, தங்களுடைய சிந்தைகளை பெருப்பித்து கர்த்தாவே தாங்கள் செய்கிறதும் சொல்லுகிறதும் சரி என்றும் முடிவுகளை எடுத்து வாழுகிற இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆண்டவரே தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சமாத்தியத்தையும் கொடுத்தீங்க ஆண்டவரே. தானியேலையோ சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாய் மாற்றின தேவனாகிய கர்த்தர் இது எங்களுடைய வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே தகப்பனே ஞானத்தையும் ஆண்டவரே தகப்பனே உண்மை அறிவையும் கொடுத்து பாவத்துக்கு தங்களை விலக்கி காக்கவும் ஆண்டவரே எந்த இடத்துல இருந்தாலும் தாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி உணர்ந்து கூட வாழ தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வேண்டாத காரியங்களுக்குள்ளே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே வாகனங்கள் செலுத்துகிற பொழுது அவர்கள் செலுத்துகிற விதங்களை பார்க்கிற பொழுது ஆண்டவரே தகப்பனே எவ்வளவு ஆண்டவரே துணிகரங்களும் கொடூரங்களும் என்பதை காண்கிறோம் கர்த்தாவே. இதோ அவர்கள் மனம் திரும்பி கர்த்தாவே பொறுமையோடு கூட சிறந்த கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வேண்டாத காரியங்களுக்குள்ள சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காத்துக் கொள்வீராக. கோர்ட்டு கேசு ஆண்டவரே துன்பமான காரியங்கள் களவெடுக்கிற காரியங்கள் இவைகளிலிருந்து வாலிப பிள்ளைகள் திரும்பி ஆண்டவரே தங்களை காத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவனை குறித்த பயபக்திகள் இந்த பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய ஆவியை என் சந்ததியின் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதம் சந்தானத்தின் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே, இது இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே இதயத்தில் உங்களுடைய ஆவியானவர் பேசி ஆண்டவர் தேவ சமூகத்தை நோக்கி மனம் திரும்பி அழுவில் எண்ணம் தேவனை தேடவும் எண்ணம் செபம் பண்ணவும் வேதம் வாசிக்கவும் ஒவ்வொரு நாளும் தாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்பதை உணர்ந்து கட்டாவே செய்ய உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்கள் படிக்கிற இடங்கள், வேலை செய்கிற இடங்களில் உமக்கு சாட்சிகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவராம். அது மாத்திரமில்ல கர்த்தாவே அவர்கள் படிக்கிற பிள்ளைகள், உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஸ்ரீலங்கா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவராம். இந்த வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே தகப்பனே உம்மாலே சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள், ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளாக பிறக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தாவே அந்த பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீ உன் வாலிப பிள்ளைகளுக்கு உன் சிருஷ்டிகளை நினைவு சொன்ன உன் வசனத்தின்படி கர்த்தாவே தங்கள் வயசுல கர்த்தரை நினைத்துக் கொள்ள, கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஏற்கனவே அடிக்ஷன் என்று சொல்லப்படுகிறதான போத பொருள்களுக்கு ஆண்டவரே புகைத்தல்களுக்கு, மதுபானங்களுக்கு, விபச்சாரங்களுக்கு, வேசித்தனங்களுக்கு, துணிகரங்களுக்கு
பிள்ளைகள் சிக்கி தவிக்கிறார்கள். கர்த்தர் தாமே இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்களுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் கர்த்தாவே சாட்சி உள்ளவர்களாய் நின்று இந்த பிள்ளைகளையும் சரியான வழிகளிலே நடத்தி கொள்ள கர்த்தர் ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற வாழ்வ பிள்ளைகள் ஆண்டவரே பின்பற்றுகிற சந்ததிகளுக்கு முன்மாதிரி என்று உணர்ந்து கொள்ளுகிறார். அந்த கிருபையை கொடுத்து கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாக்கும்படியாக அனாவசியமான காரியங்களுக்கு தங்களை விலக்கி கொள்ள நல்ல ஞானத்தையும் தெளிவுகளையும் கொடுத்து கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல, இப்பொழுதும் கர்த்தாவே இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இதன் ஊடாக சொல்லப்படுகிற ஒவ்வொரு தேவ வார்த்தைகள் ஆண்டவரே, துதி பாடல்கள் ஜெபங்கள் யாவும் கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இது அந்த வீடுகளுக்குள்ளும் ஆண்டவரே இந்த வானொலி மூலம் கேட்கப்படுகிற சத்தத்தின் நிமித்தம் அந்த வீடுகளில் இருக்கிற வாழ்வு பிள்ளைகளும் விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருக்காக நடக்க கர்த்தர் இன்னும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. லெஸ்லி அண்ணா குடும்பத்தை உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து சுகபல ஆரோக்கியத்தோடு வைத்தியசாலைகளுக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் விலக்கி அவர்களை காத்து வழிநடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமில்லை, ஜேனட் சிஸ்டரையும் அவங்க குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இதோ அவர்கள் கூட இருந்து ஆண்டவரே அவர்களையும் காத்து கொண்டு வருகின்றான். இதோ அவர்களையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களும் கர்த்தாவே தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணுங்க ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள தொடர்ந்து கர்த்தர் கிருபை பாராட்டி வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்லை, எங்களோட கூட இணைந்து சமூகத்தை நோக்கி பார்க்கும் ஒவ்வொரு தேவ குடும்பங்கள், சகோதரர்கள், ஊழியக்காரர்கள், ஆண்டவரே தேவதாசர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அவருடைய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று இப்பொழுது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தறினார் என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை செபத்துல ஆண்டவரை கூட்டி சேர்க்கிற கர்த்தருடைய ஆவியானவரை தொடர்ந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தி ஆண்டவரை நாங்களும் சரியான வழிகளில் எங்கள் குடும்பங்களோடு கூட உங்களோடு கூட நடக்க எங்களுக்கு இன்னும் கிருபை தந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் சகோதரர்களாக சகோதரிகளாக சேர்ந்து ஆண்டவரே நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் கூட இன்றைய நாளையும் கடந்து வந்து உதவி செய்யும்படியாக என் ஆண்டவரும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் செபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் இந்த ஓய்வு நாட்கள் பரிசுத்த நாட்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே உங்களோடும் கர்த்தர் வந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அங்கு வாலிப பிள்ளைகள் பிறரிடம் தீமை பெறவ காரணமாயிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேவனை ஆராதிக்காமல் மக்கள் அங்கு இடறி போறதுக்கு காரணமாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து இவர்களுக்கு ஒரு நல்ல மன உணர்வை தேவன் தான் கொடுக்க வேண்டும். அவர்கள் மாற்றப்பட அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்களாய் அவர்களை தேவன் தகுதிப்படுத்தணும் சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதியின் மத்தியில் மோசமாயிருக்கிற எங்கள் அன்பான தேவனே, இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா, இதோ உம்முடைய சமூகம் ஆண்டவரே நித்தமா எங்களை காத்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஆண்டவரே இலங்கையில் இருக்கிற தேசத்தை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே, அந்த தேசத்தின் மேல் நீர் ஆண்டவரை காட்டும்படியாய் சுபிக்கிறோம். அந்த மக்களுக்கு நீர் இரக்கத்தை காட்டி ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தூய மனதோடு ஆண்டவரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவர் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். மாயை எல்லாம் மாயை என்று ஆண்டவரை பிரசங்கி சொல்லுகிறது போல இந்த உலகம் ஆண்டவரை மாயை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் தேவன் பெரியவராயிருந்து வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே நின்று ஆண்டவரே இந்த
ஜெப விண்ணப்பத்தின் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறாயா? கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோம். கர்த்தாவே அப்பா, இதோ ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்களுடைய ஆண்டவரே மகன் ஜோனத்தான் எப்படி தாவீதுக்கு ஒரு நல்ல ஆலோசனைக்காரனாகவும் அவனை காக்கக்கூடியதாகவும் ஆண்டவரே அவன் பிழைக்கக்கூடியது அக்கையாக ஆண்டவரை அவனுக்கு உதவி செய்து அவன் ஆண்டவரை உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்தீரே. அந்த ஜோனத்தானை போல ஆண்டவரை அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஒரு மகனை ஏற்படுத்தி அந்த பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரை இவர்கள் ஆண்டவரை அப்பா செழித்து வளர கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். காலம் அப்படி இல்லை ஆண்டவரை. இந்த காலத்தில் ஆண்டவரை ஒரு நண்பனை கெடுக்கவும் அவனுக்கு பலவிதமான ஆண்டவரை கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுத்தரவும் அவன் ஆண்டவரே தன்னுடைய வாழ்விலே ஆண்டவரை உயராதபடிக்கு நண்பர்களே அவர்களை தூண்டுகிறவனமாய் ஆண்டவரை இந்த காலத்தில் இருக்கிற சூழ்நிலையில அப்பா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஒரு ஜோனதானை போல ஒரு நண்பனை தந்த ஆண்டவரை தாவீதின் உயிரை காப்பாற்றிய அப்பேற்பட்ட நண்பனை போல ஆண்டவரை என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை ஒரு நண்பர்களை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தீமையான வழிகளையும் தீமையான காரியங்களையும் தீய பழக்க வழக்கங்களையும் கற்றுத் தருகிறதான ஒவ்வொரு ஆண்டவரை நண்பர்களை ஆண்டவரை விலக்கி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி தீமையான வழியில் நடக்கிறவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் அவர்களை ஆண்டவரை மனம் மாற்றுவோம். அவர்கள் ஆண்டவரை எல்லா தீய பழக்க வழக்கங்களை விட்டு இறைவனுக்கு மேல மனம் திரும்பும்படியாய் அப்படியாய் ஆண்டவரை இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இதோ ஆண்டவரே மனுஷன் வருகிற மனுஷனுக்கு வருகிற எல்லாம் ஆண்டவரை அது நிரந்தரம் அல்ல ஆண்டவரை. அப்படியா இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இந்த நன்மையா வரக்கூடிய காரியங்கள் ஆண்டவரை அப்பா அவர்களை ஆண்டவரே அந்த தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலமாய் தன்னை ஆண்டவரே அவர் ஊர்களில் போக செய்ய அநேக வழிகள் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே உலகம் எல்லாம் ஆண்டவரே அப்பா பரவி இருக்கிறபடியால் ஒரு இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடிக்கு ஆண்டவரை அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை தூய்மையாய் வாழாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா ஆண்டவரை இருக்க கூடாதபடிக்கு அநேக தீய பழக்கங்கள் வழக்கங்கள் ஆண்டவரை போதை வஸ்துக்கள் ஆண்டவரை அப்பா இதோ ஆண்டவரை சூதாட்டங்கள் ஆண்டவரை அப்படியாய் ஆண்டவரே குடி மதுவினால் ஜனங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே அப்பேற்பட்ட பிள்ளைகள் மூலமாய் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை மனமாக தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அதற்கு ஆண்டவரை அடிமைகளாய் மாறாதபடிக்கு அந்த தீய பழக்க வழக்கங்கள் இவர்கள் ஆண்டவரை நீங்க ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பழக்கங்கள் ஒன்றும் ஆண்டவரை இந்த பிள்ளைகளை அண்டாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உமக்கேற்ற பிள்ளைகளாகவும் ஆண்டவரை குடும்பத்துக்கேற்ற பிள்ளைகளாகவும் ஜெபிக்கிறோம். இவர்கள் மூலமாய் ஆண்டவரை சமுதாயத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வாருங்க. அநேக தீய பழக்க வழக்கங்கள் இருக்கிறவர்களை மாற்றக்கூடிய வல்லமையும் ஆண்டவரை அதிகாரத்தை அந்த பிள்ளைகளுக்கு தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவர் அநேக ஜனங்களை ஆண்டவரை பரிசுத்தமாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரை பெரியவராயிருங்கப்பா. இந்த வாலிய பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரை நம்ம மயக்கக்கூடிய காரியங்கள் யாவொன்றும் ஆண்டவரை இவர்களை தொடாதபடிக்கு அப்பா இந்த சிற்றமின்றாக இந்த காரியங்களை ஆண்டவரை இந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு அப்பா இதோ ஆண்டவரை உலகம் காட்டுகிற
அநேக ஆண்டவரை மயக்கத்திலே இந்த பிள்ளைகள் மதிமயங்கி போகாதபடிக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பிள்ளைகளை மாற்றுங்க. ஒரு ஆண்டவரை சமுதாயத்தை ஆண்டவரை பரிசுத்தமாக்க வழிகளை ஆண்டவரை இவர்களுக்கு தந்த ஆண்டவரை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரை எல்லா ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரை இவர்களை ஆண்டவரை ஒரு தனி தன்மையோடு பார்க்கக்கூடியவர்களாக மாற்றி இவர்கள் ஆண்டவரை உலகத்தை கலைக்கு அநேக ஜனங்கள் தன் பக்கமாய் பரிசுத்தமாய் நீதிமான்களாய் மாற்றுகிற ஜனங்கள் என்று பெயர்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இப்படியாய் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தாவே உயர்த்தி அந்த பிள்ளைகள் சமுதாயத்தில் உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் வந்திருக்கிற புதிய தீமையான கலாச்சாரங்களை எல்லாம் பற்றி நன்மையான கலாச்சாரங்களை கொண்டு வர இந்த பிள்ளைகளை நீங்க ஆண்டவரை பயன்படுத்தி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து சகாயம் பெற்று அநேக சாதி ஜனங்கள் மத்தியில இந்த பிள்ளைகளும் ஆண்டவரை அநேக பிள்ளைகள் மத்தியில இவர்கள் ஒளி வீசுகிற பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா அநேக ஜனங்களை மாற்றக்கூடியவர்களாக தீமையான பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடிய பிள்ளைகளாய் நீ தெரிந்து கொண்டு இந்த பிள்ளைகளை நடத்தி உங்களுக்கு பரிசுத்த ராஜ்யத்திற்கு ஆண்டவரை அப்பா இவர்கள் அநேக ஜனங்களை திருப்பி கொண்டு கர்த்தர் அப்படியா இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த பிள்ளைகளுக்கு துணையாயிருங்க. இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரை தாய் தகப்பனார்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அதன் மூலமா இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி ஆண்டவரே ஒரு ஆண்டவரை சம நீதிக்கும் ஆண்டவரை நேர்மைக்கும் நீதிக்கும் அவர்கள் ஆண்டவரை உயர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிருக்கிறோம். கர்த்தர் தாமே இப்படியாய் இந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரை பயன்படுத்தி உங்களுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் அநேக ஜனங்களை உப்பக்கரமா திருப்பக்கூடிய ஒரு வயமை இந்த பிள்ளைகளுக்கு தாங்க. அப்படியாய் நீ செய்து இந்த ஜனத்தில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வழிநடத்த போவதற்காய் மக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறதற்காக ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரை குடும்பத்தில் இருக்கின்றான கர்த்தர் நீர் ஆண்டவரை தொடும்படியாய் சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகளின் வாழ்வில் ஆண்டவரை சாத்தான் குறுக்கிடாதபடிக்கு சதியான துணை சிந்தனைகள் வராதபடிக்கு சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான ஆண்டவரை காரியங்களை ஆண்டவரை கட்டுகிறவர்களாக விளைக்கிறவர்களை மாற்றி இந்த பிள்ளைகளை நீங்க உருவாக்கும்படி ஆய்ச்சிக்கிறோம். கத்திரப்பியாய் சேர்ப்பதற்காக மக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்ட தேவன் ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவரை நல்ல விளைவுகளை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கத்திரப்படியாய் நீ செய்ய போவதற்காக மக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த வாலிப நாட்கள் அந்த ஆளுநரை தீவிரக்காக ஜெபிக்க இந்த காரியத்தை ஏற்படுத்தியிருக்க நம்ம ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான தாசன் சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகனை ஆசீர்வதிங்க. மகனுக்கு நீங்க துணையாயிருங்க. ஆண்டவரை இப்படியாக ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவர் இந்த உலகத்தில அப்பா இப்படியாக ஆண்டவரை கெட்டு போகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இந்த சங்கமம் ஊடகம் ஒரு பெரிய வெளிச்சமாயிருந்து அந்த பிள்ளைகளை எல்லாம் மனமான கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அருமையான லெக்சில் சகோதரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். சேர்ப்பதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் ஆண்டவரை இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான சானட் மகளிர் கணவனையும் ஆசீர்வதிங்க. ஒரு வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் சமூகங்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவரை உங்களுடைய ராஜ்யத்திற்கு என்று ஆண்டவரை பயன்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரை அநேக ஜனங்கள் ஆண்டவரை கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிப்பிக்கிறோம். கர்த்தரபியால் சேர்ப்பதற்காக உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையாவற்றை ஆண்டவரை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தில் இருக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
நாமே நாங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் நிர்மலா அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர், நீங்கள் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே சின்னவர்களாய் சிறியவர்களாய் இருக்கிறவர்கள் வளர்ற காலத்திலே ஒரு நற்பண்போடு நல்வழிப்படுத்தலோடு வாழ வளர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதோடு லட்சுமி லாலா என்ற அந்த சகோதரிக்காக, அந்த வாலிப பிள்ளைக்காக நீங்கள் வழி நடத்த. ஹalleluya. சூத்திரம் 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 அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இரக்கத்திலே ஐஸ்வர்யம் அந்த தகப்பனே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளை கூட உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தின எல்லா தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அதே போல தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் கரை திரை அற்றதாய் பாதுகாத்துக் கொள்ள, நீர் வரும் வரை அவைகளை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில கூட நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எங்கள் மடியிலே திரும்பி விடாதபடிக்க அவைகள் உம்முடைய சமூகத்திலே வந்து செவிகளிலே வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு எதிராக இருக்கிற எல்லா பாவ சாபங்களையும் ஆண்டவரே ஒரு விசை கூட சிலுவையிலே அறைகிறோம் தகப்பனே. பரிசுத்த ரத்தத்தினாலே ஆண்டவரே, நீர் அவைகள் எல்லாவற்றையும் ஒரு விசை கழுவும்படியாய் முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்போது கூட சகோதரி கொடுத்துதான் அந்த ஜெப குறிப்புக்காய் சோத்திரம். ஆண்டவராகிய தேவன், நீர் எங்க ஜெபங்களை எல்லாம் கேட்டு இந்த நாளிலே வாலிப பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து பெருக செய்து பரிசுத்தப்படுத்தி அவர்கள் வாழ்வாதாரங்களை எல்லாம் உயர்த்தி ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. வாலிபனே, நீ வாலிபன் நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி அவங்களுடைய வசனங்கள் அவர்களுடைய இருதயத்தின் பலகனிலே நீர் எழுதும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. மக்கு சூத்திரம். விசேஷமாய் கர்த்தாவே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் இருப்பார். ஏற்ற காலத்திலே இதனை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று உமது வாக்கின்படி சின்னவனையும் சிறியவனையும் கர்த்தர் நீர் எடுத்து ஆண்டவரே அவர்களை ஊழிய பாதையில் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களிடம் இருக்கிறதான வேண்டாதவைகள் எல்லாவற்றையும் விலக்கி உமக்கென்று அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தாவே அவர்களை நீர் ஆசிர்வதிக்கும்படியாக உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை மென்மேலுமாய் உமக்கென்று எழும்ப ஆண்டவரே, எழுப்புதலின் திட்டத்திலே எல்லா வாலிப ஆண் பெண்களும் அதுல பங்கு கொண்டு ஆண்டவரே உமக்கா எழும்பி பிரகாசித்து ஜீவிக்க அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் தேவனும் சமுதாயத்துக்கும் ஆலயத்துக்கும் ஆண்டவரே தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அவர்களிலே காணப்படுகிறதான நல்ல குணங்களை ஆண்டவரே இன்னும் அப்பா நீர் மெருகேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் வழி விலகாதபடிக்கு, அவர்களுடைய வேண்டாத நண்பர்களோடு பழகாதபடிக்கு ஆண்டவரே, கெட்ட பழக்கங்களிலே அவர்கள் கடந்து போய்விடாதபடிக்கு தேவ ஆவியானவர் தாமே அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் பெற்றோர்கள் இருக்கவும் ஜெபிக்கவும், பெற்றோர்களின் அப்பா பாவ சாபங்கள் பிள்ளைகள் மேல கூட வராதபடிக்கு இருக்க ஆண்டவராகிய தேவன் நீர் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள்ல அநேக பெற்றோர்களின் பாவ சாபங்களே இந்த பிள்ளைகளின் வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறது ராஜா. அப்படியாக இல்லாதபடிக்கு அந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு உகந்த பெற்றோர்களா இருந்து அவர்களும் அவர்களை இன்னுமாய் ஊக்குவித்து உமது பாதையிலே நடத்த நல்ல பண்புகளை நல்ல குணங்களையும் ஆண்டவரே கொடுத்து வாழ செய்யறதுக்காக அவர்களுக்கு நீர் விசேஷித்தமான ஞானத்தை கட்டளிடும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக வாலிபர்கள் ஆண்டவரே ஊழிய பாதையிலே எழும்புடும் ஆண்டவரே. உன் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தணும், ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தணும் ராஜா. முன்மாதிரியா இருக்க உதவி செய்யுங்கப்பா. உன் இளமையை குறித்து ஒரு அசட்டை பண்ணாதபடி உன் கற்பிலும் அன்பிலும் நீ எல்லோருக்குமாய் முன்மாதிரியா இரு என்ற வார்த்தையின்படி அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகள் எல்லோரும் ஒரு முன்மாதிரியா இருந்து, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியா இருந்து இவர்களை காண்கின்ற மக்கள் எல்லோரும் ரட்சிப்புக்குள்ளாய் நீ வழிநடத்தும்படியா
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஒரு விசை கூட அந்த லட்சுமி லாலாவை உமது கரத்திலே வைக்கிறோம். ஆண்டவராகிய தேவன், இந்த மகளை நீர் எடுத்து பொருள் இந்த மகளை எடுத்து நீர் பரிசுத்தப்படுத்தி பண்படுத்தி பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த மகள் ஆண்டவரே உமக்காய் எழும்பட்டும், ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே ரட்சிப்பிலே நிலைத்திருக்கவும் கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இந்த மகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகி தேவரீர் நீர் சந்திப்பீராக. இந்த மகள் எங்க போனாலும் வந்தாலும் தேவ தூதர் பட்டாலும் மகளை பாதுகாத்து கொள்ளவும் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த மகளை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. இவர்களுடைய பெற்றோர்களை கூட ஆசீர்வதிங்க. இவள் படிக்கிறதோ வேலை செய்யறதோ எந்த காரியம் நாங்கள் அறியும் கர்த்தராகி தேவன், சகலத்தை நீர் அறிந்திருக்கிற தேவன். எல்லா விதத்திலும் ஆண்டவரே இந்த மகளை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க அப்பா. இந்த மகள் கூட ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இந்த காரியத்தை எல்லாவற்றையும் நீர் சந்தித்து அந்த மகளுக்கு தேவையான யாவற்றையும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படி செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்தங்கள் எல்லோருமாய் மருமக்கள் யாவரையுமாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. இவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. இவர்களும் அநேகருக்கு அப்பா உமது வருகைக்கு நேர ஆயத்தப்படுத்த ஆண்டவர் தாமே இவர்களை பரிசுத்தமாய் வாழ்ந்து இருக்க தேவன் தாமே நீர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக கூட கொடுத்துதான் அந்த ஊழியத்தை இன்னும் கனமான ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. அப்படியே கூட அப்பா இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களை கூட ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களின் குடும்பங்களிலே கூட இருக்கிற வாலிப ஆண் பெண்களை ஆசீர்வதித்து இன்னும் உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். மற்றபடியாய் கூட ஜெபித்த எல்லா சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை கூட தேவன் நீங்க ஆசீர்வதித்து அவர்களையும் பெருக செய்யுங்க. நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாய் கூட இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களே அப்பா நீர் ஆசீர்வதித்து உமது ஊழிய பாதையிலே நீர் பெருக செய்யுங்க. அவர் உன் வாசல்களின் தாய்ப்பாய்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு சோத்திரம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இறுதியாக வந்து ஜெபிக்கிறதான மகள் ஏவி புஷ்பராஜுக்காய் சோத்திரம். அந்த மகள் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் விலைக்கு போட்டு தொடர்ந்து ஊழியத்திலே வந்து பங்கு பெற்று ஆண்டவரே அநேகருக்காய் ஜெபிக்கிற மகளை தேவன் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்பங்களிலும் யாரெல்லாம் வாலிபான் பெண்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் தேவன் தாமே அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு நேரே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிசிலியா அம்மாவுக்காக நாங்க வரவேற்றுக் கொண்டு நீங்கள் இந்த வாலிப பிள்ளைகளுடைய தீய எண்ணங்கள், நினைவுகள் இவைகளை மாற்றும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி, என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகள் மேலே உமது அன்பை காட்டுறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமது கரங்களால் அவர்களை தொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இளம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லோரையும் ஒரு திருக்கரத்தில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, நீர் நல்லவர் வல்லவர் எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பனப்பா. அப்பா தகப்பனே, அவர்கள் வழிமாறி போகாத வண்ணம் காத்துக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே அவர்களோடு திடம் கொள்ளும் தகப்பனே. உற்சாகப்படுத்தும் தகப்பனே, உறுதிப்படுத்தும் தகப்பனே. அவர்கள் என்னென்ன ஒரு புலவி செய்தாலும் அவர்களை மன்னிக்கும் தகப்பனே. அப்பா அவர்கள் திசை மாறி போகாத வண்ணம் அப்பா தகப்பனே உமது வார்த்தைகளை
உமது பரிசுத்த வேதாகமத்தை அவர்கள் எடுத்து பயன்படுத்த செய்தர்கள் தகப்பன். அப்பா தகப்பனே, இந்த வேதாகமத்தை அவர்கள் வாசிக்கும் போது அவர்களுக்கு எந்த ஒரு கெட்ட செய்திகளும் அவர்கள் அறிய மாட்டார்கள் தகப்பன். நல்ல ஒரு ஞானத்தையும் புத்தியையும் அவர்களுக்கு கொடுந்தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை ஏமாற்றாத வண்ணம் காத்துக்கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, தாய் தகப்பனுக்கு அவர்கள் பணிந்து நடக்க உதவி செய்யும் தகப்பனே. நாங்கள் படித்துட்டோம் என்று அவள் பெருமை கூறாத வண்ணம் அவர்களை நீரே வழிநடத்தும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தாய் தகப்பன் படிப்பிக்கிறார்கள் தகப்பனே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களை பலப்படுத்தும் தகப்பனே, உற்சாகப்படுத்தும் தகப்பனே. அவர் தாய் தகப்பன்களுக்கு பணிந்து நடக்க உதவி செய்யும் தகப்பன். அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே, கூடாத வார்த்தைகளின்படி நடவாமலும் நல்ல ஒழுக்கமாகவும் நடக்க அவர்களுக்கு வழி செய்தலும் தகப்பன். அப்பா தகப்பனே, பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு எங்கு சென்றாலும் நடக்க செய்தலும் தகப்பன். அப்போது அவர்கள் மனம் மாறி சந்தோஷமா தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாக மாறி விடுவார். ஆவியானவரே, கடைசி காலம் நடக்கிறது போல அவர்களும் தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளால் நடக்க வழி செய்யும் தகப்பனே. அன்பான தகப்பனே, நான் இந்த பிள்ளைகளுக்காக வருந்துகிறேன் தகப்பனே. இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், உறுதிப்படுத்தும். அவர்களுக்கு என்னென்ன தேர்வு என்பதை அறிந்திருக்கிற தெய்வம் அப்பா. அப்பா, அவர்கள் படிப்பிலே முயற்சி செய்து ஏசப்பா உம்மோடு கூட இருந்து இந்த பரிசுத்த வேதாகமத்தை அறிய செய்தார்கள். அப்போது அவர்கள் பலம் பெறுவார்கள் அப்பா, உற்சாகமடைவார்கள் அப்பா, தாய் தகப்பனும் பணிந்து நடப்பார்கள் அப்பா. அப்பா தகப்பனே, அந்த புஷ்பராணி அவவுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவவுக்கு உடல் நலம் சுகத்தை கொடுந்த தகப்பனே. அவக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவ நீரை தொடும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அந்த மகளை நீர் தொடும் தகப்பனே. உம்மால் கூடும் தகப்பனே. அவவுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நான் அறியோம் தகப்பனே. நீர் அறிந்த தேவனப்பா. அவ பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். அவ சேஷாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாக இதுல ஜெபிக்க வல்லமையை கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, லீசியனா குடும்பத்தை கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. எந்த ஒரு பிழையும் தங்கு தாமதம் இல்லாமல் நடக்க வழி செய்யறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அந்த இரு பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவனுடைய படிப்புகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா பிதாவே, தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளா அவர்களை நடக்க செய்தலும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் தாய் தகப்பன் முயற்சிக்கேற்ற பிள்ளைகளாக நடந்து அவர்களோடு எந்த குறைவும் இல்லாமல் சந்தோஷமா இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லா ஒவ்வொருத்திரத்திலும் அவர் வெள்ளம் தந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உங்களோடும் இருப்பாராக. ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு வினோ அக்கா, திருமண வயதில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகள் கிடைக்கும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அந்த திருமண காரியத்திலே பிள்ளைகளும் அங்கு பிரச்சனையா இருக்கிறார்கள், தாய் தகப்பனும் பிரச்சனையா இருக்கிறார். ஆகவே இந்த திருமண வயதிலே இருக்கிறவர்கள் அங்கு தேவனால் கொடுக்கப்படுகிற ஏற்ற துணியை அவர்கள் சந்திக்க கூடியதா, அப்படி ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ள வரக்கூடியதா நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஆமா ஆண்டவரே, அன்பின் தகப்பனே ஐயா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலும் தகப்பனே, எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துற கிருபைக்காக, தயவிற்காக, அன்பிற்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தேவனே, ஜீவனோடு எழுப்பினவர், ஜீவனை தந்தவரே ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நிமிடம் வரை ஆண்டவரே அப்பா ஜீவனை தந்து காத்து வருகிறீங்கள் ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். சோர்வுகள் மத்தியிலும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை அப்பா அப்பனே கர்த்தாவே ஆவியானவரே எங்களின் சோர்வுகளை நீக்கி போட்டு இந்த இடத்துல ஜெபிக்க கூட்டி வந்திருக்கிறீங்கள் ஐயா
உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்லவர் ஆண்டவரே, நேற்று இன்றும் என்றும் மாறாத எங்கள் தகப்பன் ஆண்டவரே, எங்களை காண்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கர்த்தாவே, நாங்கள் நல்ல வழிகளில் போவதற்காக எங்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறீங்கள் ஐயா. நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ எத்தனையோ அவலங்கள், எத்தனையோ தடங்கள் மத்தியிலும் என் தேவனே, இந்த சங்கம வானொலியினூடாக எங்களை இந்த இடத்திலே ஜெபிக்க கூட்டி வந்திருக்கிறீங்கள் ஐயா. உம்முடைய கிருபைக்காக ஐயா, உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியினூடாக இந்த ஜெபிக்கிற ஜெபங்கள் என் தேவனே உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படுவதாக கர்த்தாவே. ஆவியானவரே, இந்த ஜெபங்களை எந்தெந்த மூலைகளில் எந்தெந்த காதுகளில் ஒலிக்கிறதோ தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படியாக, ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து நடக்கிற பிள்ளைகளாக, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, இந்த இடத்துல வந்து ஜெபிக்க முடியாவிட்டாலும் என் தகப்பனே, இந்த ஜெபங்களை அவர்கள் கேட்டு ஆண்டவரே, நாங்களும் எப்படி பெற்றுக் கொள்கிறோமோ, நாங்களும் எப்படி சமாதானமாக இருக்கிறோமோ, நாங்களும் சோர்வுகளை நீக்கி போட்டு வாழுகிறோமோ, அப்படியே அவர்களும் ஆண்டவரை வாழும்படி தேவனே அவர்களுக்கும் ஒரு அனுக்கிரகத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரை. சத்துராதியின் பிடியில் அகப்பட்டு வேதனைப்பட்டு நாள்தோறும் கண்ணீரோடும் கவலையோடும் சமாதானம் இல்லாமல் இருக்காதபடி என் தேவனே, எல்லாவற்றையும் வெற்றியோடு வீரம் கொள்ளுகிற பிள்ளைகளாக என் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் இந்த ஜெபங்களை கேட்டு மாற்றி அமைக்க போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே, மாயைக்கு உட்படாதபடி, மாயையில விழுந்து போகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய திரு சமூகத்தில வருகிற பிள்ளைகளாக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தொட்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கு அப்பா வருகிற பிள்ளைகளாக, உம்முடைய ராஜ்யத்தோடு அப்பா தொடர்பு கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி அமையுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, அனலான தேவனே, அப்பா இந்த உலகில் வாழ்வது ஒரு கொஞ்ச காலம் தான் என்று ஒவ்வொருவரும் நாங்களும் அதை உணர்ந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய திருச்சமூகத்துல அப்பா எப்போதும் நித்திய ஜீவன் உம்மிடத்தில் இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் நாங்களும் அறியும்படியான ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நித்தியமாய் உம்மிடத்தில் வாழ போகிறோம் என்கிற ஆவலோடு ஒவ்வொருவரும் நாங்கள் இருக்கும்படியாக தகப்பனே எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. எங்களை அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் சத்ராதியின் பிடியில் அகப்பட்டு தவித்து போகாதபடி, கண்ணீரோடு இருக்காதபடி என் தேவனே, இந்த பூமியில் இருக்கிற ஒரு கொஞ்ச காலங்களில் வருகிற பாடுகளை எல்லாவற்றையும் அப்பா நாங்கள் ஜெபத்தோடு கூடிய அப்பா வல்லமையோடு நாங்கள் ஜெயித்து நீக்க ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவருக்கும் கூட இருந்து எங்களை ஒவ்வொருவரை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா இந்த உலக ஆசைகளில், உலக மாயைகளில் மடிந்து போகாதபடி, உம்மை விட்டு விலகி போகாதபடி என் தேவனே எங்களையும் எல்லோரையும் அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத மக்கள் யாவரும் ஆண்டவரே உம்மை அறிந்து உம்மை நோக்கி கூப்பிட, உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்க தகப்பனே ஏனோ தானோ என்று இந்த மக்கள் இடுக்காதபடி ஆவியானவரே உலக ஆசைகளில், உலக மாயைகளில் ஓடி தெரியாதபடி தகப்பனே உமக்கும் ஆண்டவரே ஒரு நேரங்களை ஒதுக்கி ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொருவரை மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த காலங்களில் ஆண்டவரே அப்பா இத்தனையோ நோய்கள் ஆண்டவரே, எத்தனையோ சொல்ல முடியாத நோய்கள், எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே டிப்ரெஷனுக்குள்ளாகி எத்தனையோ தேவையில்லாத வேலைகளை அப்பா ஒவ்வொருவரும் செய்து வருகிறதை காண்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நீங்கள் அப்பா கோபம் கொள்ளாதபடி எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே அப்பா உங்களுக்கு அப்பா உங்களுடைய அனுக்கிரகத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே.
உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி கதறி கேட்கிறோம் ஆவியானவரே. அப்பா, எங்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, எங்களின் பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு விசை மன்னித்து என்றவனே கத்தாவே ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஐயா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாட்களிலும் என்றவனே, இன்றைய நாளிலும் வாலிபர்களுக்காக ஜெபிக்க அப்பா இந்த இடத்துல ஒருமித்து கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் என் தேவனே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. இனி வருங்காலத்தில் அவர்களால் இந்த உலகத்தில் ஆளப்போகிற பிள்ளைகள் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய வார்த்தை வசனங்களை கை கொள்ளுகிற போகிற பிள்ளைகள் ஆண்டவரே. தேவனே ஆவியானவரே, அப்பா, இந்த உலகத்தின் ஆசையினாலும் உலகத்தில் ஒவ்வொரு நுட்ப கருவிகளினாலும் தேவனே இந்த பிள்ளைகள் மாறி வழிவிலகி போகிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நேரங்களை அவற்றுக்காக ஒதுக்கி ஆண்டவரே, அப்பா, எத்தனையோ காரியங்களுக்காக அப்பா இந்த டெலிபோன் மூலமாக வருகிற எத்தனையோ பாவ இச்சைகளுக்காக இந்த தகப்பனே அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் நேரங்களை அந்த இடங்களில் ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. எப்ப எங்க பார்த்தாலும் எந்த பிள்ளைகளின் கையிலும் போன்தான் இருக்கிறது தகப்பனே. ஆவியானவரே, போன் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைப்பாட்டில் வருகிறதே தகப்பனே. குழந்தைகளின் கையில் கூட போனை கொடுத்துத்தான் சாப்பாடு கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான செயல்களை செய்கிற சத்துராதிகளின் பிடியிலிருந்து அப்பா இந்த வாலிய பிள்ளைகள், பெற்றோர், பெரியோர்கள் யாவரை நீங்கள் ஆண்டவரை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரை. கர்த்தாவே ஆவியானவரே, உம்முடைய வேதத்தை கை கொண்டு உம்முடைய வேதத்தில நடக்க, உம்முடைய வேதத்துக்கு வேதத்தின்படி அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்க தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, கர்த்தாவே, அசைவாடுகிற தேவனே, ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் அசைவாடி ஒவ்வொருவருக்கு ஞானத்தையும் புத்தியையும் வல்லமையும் கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலும் என் தேவனே கர்த்தாவே, இப்படியான பொழுதுபோக்குகளின் காரணமாக தகப்பனே கர்த்தாவே, எல்லாம் இருக்கிறதே, பணம் இருக்கிறதே, சகலதும் இருக்கிறதே, வேலைகள் இருக்கிறதே, எங்களுக்கு நேரங்கள் போகிறதே என்று சொல்லி தகப்பனே தங்களுடைய வாழ்க்கைகளை கூட தகப்பனே சிந்திக்க முடியாதபடி செய்து போடுகிற தடைகளை, சத்துருவானவனின் தடைகளை இந்த பிள்ளைகள் மேலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை கேட்டாலும் எங்களுக்கு கல்யாணம் வேண்டாம், நாங்கள் இப்படியே இருப்போம், எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை, நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களிடம் பணம் இருக்கிறதே என்று சொல்லி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலக ஆசைகளில், உலக மோகங்களில் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கைகளை இழந்து போகிறதை அப்பா தகப்பனே நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, அப்பா கல்யாணங்களிலும் எத்தனையோ குடும்ப பிளவுகள், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகளை இந்த பிள்ளைகள் காண்கிறார்கள் ஆண்டவரே. ஆவியானவரே, அந்த பிள்ளைகள் இப்படியான எண்ணங்களில், இப்படியான வேலைகளில் நாங்கள் சென்று மடிந்து மாண்டு போகாதபடி நாங்கள் காக்கப்பட வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு தூண்டுகிற உணர்வை ஆண்டவரே நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அவர்களுக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே, அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணை ஆண்டவரே நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளினால் இந்த பிள்ளைகளினால் வேதனைப்படுகிற பெற்றோரை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே, அவர்களின் கண்ணீரை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே, இரவு வேளைகளில் நித்திரை இல்லாமல் எத்தனையோ வேதனைப்படுகிறதை, அப்பா வழியில் செல்ல முடியாமல் கண்ணீரோடு தவிக்கிறதை, இருதயத்தில் பாரத்தோடு அப்பா இருக்கிறதை அப்பா நீங்கள் காண்கிறீர்கள் தகப்பனே. அப்பா கர்த்தாவே,
பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஏற்ற இடங்களில் ஏற்ற வேளைகளில் அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு துணைகளையும் அமைத்து கொடுங்க ஆண்டவரே. தேவனே நீங்கள் தனியாக இருப்பது இல்லை என்று தேவனே நீங்கள் உருவாக்குற வேளையில் ஒரு ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே பழகி பெருகும்படி செய்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே இந்த பிள்ளைகள் தனியாக இருக்காதபடி தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற வேளையில் ஏற்ற துணைகளை கொடுத்து தகப்பனே இந்த பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக பழகி பெருகவும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டு நடக்கவும் பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்கவும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு தழும்பிக் கொண்டு இருக்கிறார்கள் பெற்றோர்கள் ஆண்டவரே. அவர்களின் வேதனையை ஒவ்வொருவரும் நாங்களும் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்களும் அறிந்தோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே அப்பா ஆவியானவரே அப்பா இந்த பெற்றோர்களின் கண்ணீரை நீங்கள் துடைத்து கவலைகளை போக்கி ஆறுதலை கொடுங்க ஆவியானவரே. கர்த்தாவே ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நாங்கள் யாவரும் ஆண்டவரே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் எல்லோரும் நாங்கள் நல்லாக இருக்கிறோம் என்கிற அப்பா கேட்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் சுகமாய் இருக்கிறார்கள், பிள்ளைகளோடு இருக்கிறார்கள் என்ற அப்பா வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபையை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுங்க ஆண்டவரே. தனிமை வேண்டாம் ஆண்டவரே. தனிமையோடு அப்பா இந்த பெற்றோர்களோ பிள்ளைகளோ தவிக்க வேண்டாம் ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பேர குழந்தைகளை தங்களுடைய சந்ததிகளை பார்க்க தவித்து கொண்டிருக்கிறதை அவர்களின் இருதயம் வேதனைப்படுகிறதை அவர்களின் இருதயம் ஆண்டவரை அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறதை ஆவியானவரே நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே இந்த பெற்றோர்களுக்காக இறங்குங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக ஒரு வழியை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே அப்பா இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய காலங்களில் எத்தனையோ பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே இதயங்களிலே அப்பா வேதனையோடும் அப்பா ஒரு டிப்ரெஷன் ஆக்கி இருக்கிறார்கள் ஆண்டவரே. தங்களுக்கு இனி வாழ்க்கை வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், எங்களுக்கு பணம் இருக்கிறதே எல்லாம் இருக்கிறது என்று அப்பா அந்த கொள்கையோடும் அந்த எண்ணத்தோடும் ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்களே ஆவியானவரே. தேவனே இவற்றை எல்லாவற்றை நீங்கள் நிவர்த்தி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளின் இந்த பெற்றோர்களின் இப்படியான குடும்பங்களின் வீட்டில் ஒரு ஆண்டவரே ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து அப்பா அந்த இடத்திலே அப்பா துளிர் விட்டு ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே அப்பா பலுகி பெருகும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உலக ஆசை உலக பணம் சொத்துக்கள் எதுவும் நிலை நிற்பதில்லை தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே நீங்கள் யாவரும் எல்லோரும் பழகி பெருகி குழந்தை குட்டிகளோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் அதிசயம் நடந்து இந்த பிள்ளைகளின் அப்பா இந்த பெற்றோரின் இருதயத்தில ஒரு அப்பா சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் பழுகி பெருக ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்களையும் ஆசீர்வதித்து எங்கள் வீடுகளையும் ஆசீர்வதித்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. தகப்பரே இந்த உலகில் ஆண்டவரே 100 வருடம் வாழ்வது கடினம் ஆண்டவரே. அப்பா 70 வருடம் நீங்கள் அப்பா சங்கீதம் 90:10 சொன்னது போல தகப்பனே 70 வருடம் அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்களா ஆண்டவரே. மேற்பட்ட வருடங்கள் எல்லாவற்றிலும் நோயும் வேதனையுமாக நாங்கள் இருப்போம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று தகப்பனே நாங்கள் திடன் கொண்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது நாங்கள் திடன் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆண்டவரே இறங்குங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழுகிற வாழ்க்கையில் அப்பா பிள்ளைகள் குட்டிகளோடு பேர பிள்ளைகளை கண்டு மகிழ்ந்து அப்பா உம்முடைய ராஜ்யத்தில் ஓடி வர ஆண்டவரே தேவனே ஒவ்வொரு வயதானவர்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஏங்கி தவிக்கிற
ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய திருக்கரத்துல எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நோயுற்ற பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் சுகமளிக்க போற சர்வ வல்ல தேவன் ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீங்கள் உருவாக்கின பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய உள்ளங்கையில் ஒவ்வொருவரையும் வரைந்திருக்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கிருபை மேல் கிருபை ஒவ்வொரு வீட்டிலும் பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் ஒவ்வொரு வீட்டிலும் அமையட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த சங்கம வானொலியை தந்து அப்பா இந்த இடத்திலே கூட்டி வந்து ஜெபிக்க வைத்த அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை அப்பா நடத்துகிற இந்த சகோதரர், இந்த குடும்பங்கள் அப்பா எல்லோரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த குடும்பங்களிலும் என்னென்ன தேவைகள், என்னென்ன காரணங்கள் இருக்கிறதோ தகப்பனே, நீங்கள் ஒருவர் மாத்திரமே அறிவீங்கள் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை நீங்கள் தொட்டு, நீங்கள் சுகமாக்கி, நீங்கள் வல்லமையை கொடுத்து, நீங்கள் பலப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த சகோதரன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் கூட இருந்து இந்த ஸ்னோ காலங்களில், இந்த குளிர் காலங்களில் அந்த சகோதரனுக்கு வருகிற எல்லா நோய் நொடிகளிலிருந்தும், அந்த குடும்பத்துக்கு வருகிற எல்லா ஆபத்துகளிலிருந்தும் ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையிலும் ஜெனட்டக்கா குடும்பத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, காலை தோறும் ஜெபத்தில் அப்பா இருக்கிற அந்த சகோதரியை உம்முடைய திருக்கரத்தால மூடி மறைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தை நீங்கள் தெரிந்தெடுத்த குடும்பம் ஆண்டவரே. அந்த குடும்பம் அப்பா உமக்குரிய குடும்பம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அந்த குழந்தைகளை அப்பா இரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நிசியோடு ஜோனோடு கூட இருந்து அந்த பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்தி, நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சகோதரியை இன்னும் அதிகமாக இந்த சகோதரியையும் சகோதரனையும் எடுத்து பயன்படுத்தி அப்பா வருகிற எல்லா ஆத்துமாக்களும் அப்பா ஆதாயம் பண்ணும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே கர்த்தாவே, இங்கு வந்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களின் அப்பா வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் தேவனே. அவியானவரே தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தின் வாலிப பிள்ளைகளும் உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. எங்கு சென்றாலும் எப்போதும் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அப்பா தகப்பனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில ஏற்ற இடங்களில நல்ல வாழ்க்கைகளை அமைத்து இந்த குடும்பங்களின் ஊடாக அப்பா நீ சமாதானமும் அப்பா இந்த குடும்பங்கள் பலுகி பெருகும்படியாக ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளையும் உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. எங்களோடு கூட இருந்து எங்களின் தேவைகளை சந்தித்து எங்களின் இருதயங்களில் அப்பா இருக்கிற எல்லா ஏக்கங்கள் எண்ணங்களை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே கர்த்தாவே, சிஸ்டரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த சகோதரி என்னென்ன காரணங்களினால் என்னென்னவற்றினால் இந்த இடங்களில் வராமல் ஜெபிக்க முடியாமல் தடை இருக்கிறதோ தகப்பனே, அந்த தடைகளை எல்லாவற்றை நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவருக்காகவும் பேராக கூறி ஜெபிக்கிற அந்த சகோதரி ஆண்டவரே, அந்த சகோதரியை நீங்கள் அந்த இருதயத்தை பார்க்கிறீங்கள் ஆண்டவரே, காண்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே, அந்த சகோதரியை நீங்கள் பொறுப்படுத்தி நீங்கள் அந்த சகோதரின் குடும்பத்தை ஆசீர்வதித்து அப்பா தேவைகளை சந்தித்து நோய்களை எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரை குணமாக்கி அப்பா அவியானவரை மீண்டுமாக இந்த இடங்களில் வந்து ஜெபிக்கிற கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அப்பா அந்த சகோதரியை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய உம்முடைய கிருபை எப்போதும் எல்லோர் மேலும் இருப்பதாக தகப்பனே. இந்த நாட்களிலும் வாலிப பிள்ளைகள் அனைவர் மேலும்
உம்முடைய நிறைவு, உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் இருப்பதாக தகப்பனே. அப்பா, நீர் ஒருவரே தேவன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறியும்படியாக தகப்பனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. சர்வ வல்ல தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஆமீன் ஆமீன். சகோதரி ஜனத்துடைய மைக் ஆஃபில் இருக்கிறது. சகோதரி கலாசீலன், நீங்கள் இவங்களோடு வழி நடத்துங்கள். அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலுமாக கத்தாவே நீர் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எங்களோடு இடப்பட்டு ஆண்டவரே எங்களோடு உறவாடுகிற தகப்பனாக இருக்கிறீரப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் மகா பரிசுத்தர் நீரே ராஜா. தேவனே, இந்த வேளையில் இன்றைய நாள் புறத்தாவே பிள்ளைகளின் நாளாக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியாகிய தகப்பன் அப்பா. அந்த தகப்பனுடைய பிள்ளைகளை நாங்கள் வந்திருக்கிறோம். தேவன் தானே இந்த நாட்களிலே ராஜா 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் பிள்ளைகளுக்காக வருகிறோம். அந்த 1000 தலைமுறை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, தகப்பனே, இது ஒரு பொல்லாத உலகமாக மாறிக்கொண்டு வருகிறது ராஜா. தகப்பனே, இந்த பிள்ளைகள் பாடசாலைகள், வேலைத்தலங்களிலே கத்தாவே தேவனே, எத்தனையோ சோதனைகள் மத்தியிலே, எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்கிறார்கள், படிக்கிறார்கள், ஆண்டவரே வேலைக்கு போய் வருகிறார்கள் அப்பா. தகப்பனே, இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு ஆறுதலின் பேரனாக இருக்கிற சத்திய ஆவியானவரே, இந்த தேற்றவாளனாகிய எங்கள் தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆட்டி தேட்டி பாதுகாத்து என்னுடைய சிலுவையின் நிழலிலே வைத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருக்காகவும், குழந்தைகளுக்காகவும், சந்ததிக்காகவும் சிலுவை சுமந்து ஆண்டவரே அப்பா வெற்றி சிறந்த நாயகன் என்றுதான் ராஜா. அந்த சிலுவையின் கொள்வதாக ராஜா. கிருபையினால் கத்தாவை மூடிக்கொள்ளுங்கப்பா, இலக்கத்தினால் மூடிக்கொள்ளுங்கப்பா, தயவினால் மூடிக்கொள்ளுங்கப்பா. காரியங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கப்பா. தேசத்துல இருக்க வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்கப்பா. தகப்பனே, பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே வீணாக்கி ஆண்டவரே சிறைச்சாலைக்கு போய் சிறைச்சாலையிலே வேதனைப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே இருந்தும் கொலைகளை சேவிக்கிறார்கள் அப்பா. என்று தெரியாத வண்ணம் ஆண்டவரே உலகம் போய்கொண்டிருக்கிறபடியினாலே ராஜா. தகப்பனே, நீர் காவலாளியாக இருக்கிறீரப்பா. தேவனே, நீர் சேனைகளாக இருக்கிறீரப்பா. நீர் தேவ தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறவராக இருக்கிறீரப்பா. உங்களுடைய வார்த்தை போதுமானது ராஜா. உங்களுடைய நாமம் போதுமானது. உங்களுடைய பரிசுத்த ரத்தம் போதுமானது ராஜா. தகப்பனே, இந்த ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறபடியினால் பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வளர்ந்து வருகிற பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வளர்ந்து கொண்டு வருகிற பிள்ளைகள் பாடசாலையிலே தேவையற்ற கல்விகள் கற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் புத்தியோடும் ஞானத்தோடும் கல்விமானின் அருந்தோடும் ஆண்டவரை படிப்பிக்கும்படியான ஒரு கர்த்தாவின் ஞானத்தை இந்த ஆசிரியர்மாருக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே அப்பா சுத்தத்தோடு ஆண்டவரே கர்த்தாவை படிப்பிக்க ஆண்டவரே ஆண்டவரே பிழையான காரியங்களை உட்புகுத்தாதபடி ஆண்டவரே ஆணும் பெண்ணும் ஆண்டவரே வேண்டாத அந்த ட்ரக்ஸுகள் வேண்டாத மதுபான காரியங்கள் இந்த பாடசாலைகளிலே பல்கலைக்கழகங்கள் ஆண்டவரே அப்பா கொண்டு போகாதபடி ஆண்டவரே அப்பா கண்டு அறிந்து ஆண்டவரே அத்தாவே போலீஸ்மாரோ ஆசிரியர்மாரோ கண்டித்து கத்தாவே இல்லாமல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இதனாலே ஆண்டவரே நாடு குடும்பம் ஆண்டவரே சீர்கட்டு போறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா.
ஆண்டவரே, யுத்தத்திலே ஒரு பக்கம் ஆண்டவரே, ட்ரக்ஸ்ல ஒரு பக்கம், மதுபானத்திலே ஒரு பக்கம், அனுமானம் ஒரு பக்கம், பண்ணும் ஒரு பக்கம். ஆண்டவரே அப்பா, இப்படியாக ராஜா எத்தனையோ முறைகளிலே இந்த பிசாசானது பிள்ளைகளை சின்ன பின்னமாக்கி பிள்ளைகளுக்கு ஒரு நேர்த்தியான வாழ்க்கை வாழ முடியாதபடி பிள்ளைகளை ஆண்டவரே கத்தாவே சீர்குலைக்க நினைக்கிற பிசாசின் பிடியிலிருந்து ராஜாவே நீங்க ஆண்டவரை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் பெற்றோராகிய நாங்கள் முழு விசுவாசத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் சந்ததிக்காக இந்த நாளில் வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்பா. இந்த ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டப்பா, தலைமுறைக்கு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆலயங்களிலே இருக்கிறதான பிள்ளைகள் இன்னும் இன்னுமாக ஊழியங்களை செய்து பெருகி வரும் காலங்களிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தாவை துதித்து பாடி ஜெபித்து ஆண்டவரே சபைகளிலே ஒரு வல்லமையை இறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தாவீதை போல நடனமாடி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அந்த தாவீது பிள்ளைகள் விட்ட பொழுது நீர் மன்னித்து அவர் கூப்பிடுகிற எந்த வேளையிலும் வந்து அவர்களை ஆண்டவரை பாதுகாத்து ஆசீர்வதித்து அவருடைய சந்ததியில் வந்த எங்கள் தேவகுமாரனே உனக்கு கோடான கோடி நன்றி ராஜா. அப்பா, சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் ஆண்டவரே இப்படியாக ஒரு வைராக்கியம் உள்ள ஆண் மக்களாக வாழ்ந்தார்கள், வளர்ந்தார்கள், நிரூபித்தார்கள் அப்பா. அப்படியாக இந்த சபையில இருக்கிற பிள்ளைகளும் வைராக்கியம் கொண்டு தேவனுக்காக நாங்கள் வாழுவோம் என்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா இப்பொழுது உமக்கு முன்பாக உண்மையும் முத்தமும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக இருந்து உங்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏனென்றால் வருங்காலங்களிலே வாலிப பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஊழியங்கள் பிரயாசங்கள் சபை கத்தாவை கட்டப்படுகிறவர்கள் எல்லாமே அவருடைய கைகளிலே இருக்கு ராஜா. அவர்களை ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தப்படுத்தி இப்படிப்பட்ட மாமிச காரியங்களுக்குள்ள பிசாசானவன் கொண்டு போகாதபடி பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு ஒவ்வொரு பிள்ளைகளின் தலைமையிலே ஊட்டப்படுவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஆண்டவரே சொல்லப்பட்ட அந்த 44, 42 வசனத்திலே உணரப்பட்டு ஆண்டவரே அப்பா அன்று கூடின பொழுது தகப்பனே நீர் வந்திறங்கின தெய்வம் அப்பா. அந்த நாட்களிலே ராஜா வெளிப்படுத்தி உடைய சீசர்களை நடத்தினது போல இந்த வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் உண்மை வெளிப்படுத்தி இந்த பிள்ளைகளை நீங்க வழி நடத்தி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீ செய்ய போறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. விண்ணப்பங்களை கேட்கிறவரே, ஜெபத்தை ஆண்டவரே ஜெயமாக மாற்றுகிறவரே, ஆமென்றும் ஆமென் என்றும் ஆண்டவரே அப்பா நீர் தரப்பு கோடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த கிழமைகளிலே இப்ப ஆண்டவரை ஜெபித்த அந்த பிள்ளை பெண் பிள்ளைக்காக வருகிறோம். அந்த பிள்ளைமே உம்முடைய கிருபை கூட இருந்து பாதுகாத்து பிள்ளையை வழி நடத்தி ஆண்டவரை தாய் தகப்பனோடு ஒற்றுமையாக சேர்த்து ஆண்டவரை உண்மை ஆராதித்து துதிக்கிற மகளாக நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சாம் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அல்போன் சிஸ்டரை இந்த முறை இன்றைய கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் உங்க நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். இந்த வாலிப பிள்ளைகள் பக்தி வேஷம் கொண்டு அவர்கள் நிக்கிற காரியங்கள் நீதியிலே கலப்படம் செய்யற காரியங்கள். ஏனென்றால் நீதி தேவ தன்மையை காரியங்கள் இந்த காரியங்களிலும் அந்த யுத்த நாடுகளிலே அங்கு யுத்தத்திலே நிக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக இந்திய நாட்களில் குழப்பங்கள் கலக்கங்களை கொண்டு வர வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடக்கும். இந்த பிதாவே தேவனே பொறுப்படுங்களப்பா. இந்த வேண்டுகோளை பொறுப்படுங்க தேவனே. எங்கே இருவரோ மூவரோ உம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஒருவனப்பட்டு கூடியிருந்தால் அங்கே அவள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்களித்தேன் தேவனே. எங்கள் மத்தியிலே நீங்கள் இருப்பதற்காய் நன்றி அப்பா. தேவனே எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி. உம்முடைய சித்தத்தின்படி இருக்க ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுக்கிற தேவன். தேவனே இந்த விசேஷமா இந்த வாலிப பிள்ளைகள் தேவனே கருத்திலே ஒப்படைக்கிறேன் ராஜா.
வாலிப பிள்ளைகள் மீது கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் என்ற வாக்களித்த தேவனே அப்பா உங்களுடைய விசுவாசமா இந்த அப்பா யுத்தத்திலே ராஜாவே தேவனே அடிமட்டு கட்டப்பட்டு இந்த செய்யுங்கப்பா தேவனே ராஜாவே சிறைப்பட்ட செய்யுங்கப்பா பிதாவே என்னென்ன காரியத்திலே சிறைப்பட்டு பிதாவே ஓ தேவனே மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் சென்று போவதாக அந்த நாமத்தினாலே ஓ நன்றி நாமத்தினாலே நாமத்தினாலே தேவனே கிருபை செய்யுங்களப்பா கல்வாரியின் பரிசுத்த ராஜாவின் தேவனே இயேசு ராஜாவின் தேவனே ராஜாவே ராஜாவின் தேவனே ஓ நன்றி பிதாவே சத்தியம் சொன்னீங்களப்பா ராஜாவே பூமி எங்கும் சத்தியத்தை அனுப்பி ராஜாவே ஓ நன்றி அப்பா என் தேவனே உங்களுடைய நாமத்தான் நாமத்தினாலே செய்யுங்கள் அப்பா பிதாவே செய்யுங்க பிதாவே ஓ நன்றி அப்பா பிதாவே குடும்ப பிதாவே பூமி செய்யுங்க எல்லா போராசுடைய ராஜாவே இந்த பிள்ளைகள் மீது ஒரு புதிய சிருஷ்டிங்க ஒரு புதிய ஆவிய கொடுங்க பிதாவே விசேஷத்த ஞானத்தை கொடுங்க ஒரு விசேஷத்த ஆவிய கொடுங்க பிதாவே ராஜாவே ஓ நன்றி அப்பா பிள்ளைய விட்டு நாமத்தில் சுகத்தை கொடுங்க நன்றி ராஜாவே நீங்கள் அப்படியாக செய்ய நன்றி அப்பா கேளுங்கள் கொடுக்க சொல்ல தேவனே அப்பா நீங்கள் ராஜாவே ராஜாவே
குழாய்க்கு வைத்திருந்த பொருளாதார பிசாசின் கிரிகள் வெளியாக நன்றி ராஜாவே, நன்றி பிதாவே, நன்றி சோசம், நன்றி என்ற யார் யார் ராஜாவே பரிவம் உண்டாவதாக. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி சோஸ்ரம், நன்றி அப்பா பிதாவே, நன்றி பரிசுத்தே. யார் யார் நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஓ பரிசுத்தாவியே, நன்றி ராஜா உம்முடைய தேவனே, உம்முடைய சித்தம் பூமியாக விசுவாசமாக அப்பா உச்சுமையா உம்முடைய ஆவியை நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா தேவனே. இந்த சங்கம ஊழியத்தை உமது கருத்திலே ஒப்படைத்து பிதாவே அற்புதங்களை செய்யுங்க பிதாவே. விசுவாசத்தாவே இந்த குடும்பத்தில் அப்பா செய்யுங்க, செய்யுங்க அப்பா. திருமணம் துணைய குழந்தையாவே ஈசாக்கு தேவனே, விசுவாசிக்கு ஒரு விசுவாசி செய்யுங்க அப்பா பிதாவே. ராஜாவே நன்றி அப்பா பிதாவே, நன்றி ஆவியானவரே. ஓம் அப்பா பிதாவே, ஓம் காரியத்தையும் செய்யறவனே கிருபை செய்யும். நீங்கள் நன்றி அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. உமது கரத்திலே ஒப்படைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். உங்களோடும் இருப்பாராக. ஆமீன் ஆமீன். நான் ஒரு சிறு ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இன்றைய நாளும் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்திரப்பா. எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த வாலிப ஜோதிகளுக்கா நாங்க செபித்திருக்கிறோம். கர்த்தாவே இந்த பிள்ளைகளின் ஆண்டவரே வழி தப்பி போகாதபடி, ஆண்டவரே தவறான நட்புகள் கொள்ளாதபடி கர்த்தாவே பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பேற்று கர்த்தாவே அவர்களை எந்தெந்த நிலைமையிலே கர்த்தாவே இருக்கிறாளோ அந்தந்த நிலைமையிலே கர்த்தாவே நீர் தூக்கி எடுக்க வல்லவராய் நல்லவராயும் இருக்கிறீர். கர்த்தாவே உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த யுத்த நாடுகள்ல நிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை யுத்தத்திலே இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே அவர்களை நீர் காத்து நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பெற்றாரையும் காத்து நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அங்கு வந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எந்தவனே ஒவ்வொரு குடும்பங்கள் சபைகளுக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே நீர் பேர் பேரா குடும்பம் குடும்பமா சந்ததி சந்ததியா சந்திக்க வல்லவரே மக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே நீர் பொறுப்பேறும். கர்த்தாவே
அப்பா ஆண்டவரே கத்தாவே இந்த லட்சுமி லாலாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே தவறான நட்பாய் இருந்தால் என்ன, கத்தாவே வழி விலகினால் என்ன, நீர் ஆண்டவரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பிள்ளை ஆண்டவரே நீர் பொறுப்பேற்று கத்தாவே நல்வழிப்படுத்தி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தினால் மூடி காக்கும்படி அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி கத்தாவே ஒரு மனம் திரும்புதல் அந்த பிள்ளைக்குள்ள வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ற தகப்பனே ஆண்டவரே இந்த ஷியாமுக்காய் ஜெபிக்கிறோம், பாஷாவுக்காய் ஜெபிக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்ப ஆண்டவரே வேதனையிலும் துக்கத்திலும் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே திரிய விடாதிருப்பீராக கத்தாவே. உம்முடைய சமூகத்திலே அவர்களை பொறுப்பேறுங்க கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் ஏமிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாரக்கிழமை ஏமிய காணக்கூடியதா ஜெபிக்க கூடியதாய் பிள்ளைக்கு நல்ல சுகமும் பரிபூர்ணத்தையும் கடலிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கத்தாவே சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் பலனடிய கத்தாவுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ற தகப்பனே ஆண்டவரை யாரெல்லாம் வியாதியோடு வேதனையோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரே நீர் தொட்டு குணமாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சாலதை நீர் பொறுப்பேறும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரை கத்தாவே ஓய்வு நாள் பரிசுத்த நாள் ஆண்டவரே அந்த நாட்களிலும் உங்களுடைய கரம் கூட இருந்த எல்லா ஆராதனை கூடங்களிலும் ஆண்டவரை பரிசுத்த பிள்ளைகள் மத்தியிலும் சத்தியவான்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீதிமான்கள் மத்தியிலும் நீ கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். அந்த வகையிலே வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் பிரசங்க பீடத்தில் காணுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்கள் குடும்பங்களுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தர் தந்த ரட்சிப்பு, பாதுகாப்பு, எல்லா நோய்களிலிருந்தும் விடுதலை ஆக்கி கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய பதிவு செய்து அனுப்பப்படுகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. சகோதரி ஜெனட் அவர்கள் ஹீப்ரு, அதாவது எபிரேய காரியங்களை, எபிரேய மொழி காரியங்களை, எபிரேய காரியங்களை ஆராய்ந்து செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். அவற்றையும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் உங்களையும் உற்சாகப்படுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் சௌரி டோலி கூட இந்த நாட்களில் செய்தி கொடுக்க ஆயத்தப்படுத்துகிறார்கள். அப்படியாக கர்த்தர் ஒருவரையும் உற்சாகப்படுத்தி வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பவுமாக ஒப்புவித்து கொண்டு தொகுத்து வழங்கிய சௌரி ஜெனட் இணைந்து ஜெபித்த ஒருவரையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார். அதிகால வேளையிலே சௌரி டோலி, காலை வேளையிலே சௌரன் குணபாலன், பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள், மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி கலாசீலன், சௌரன் டொனால், சௌரி வினோ அவர்கள், சகோதரி சிசிலியா அம்மா அவர்கள், அதே வேளையிலே பெங்களூரிலிருந்து ஊழியர் சகோதரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் இணைந்தார்கள். இப்படியாக இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அதே வேளையில் எங்களுடைய இந்த காலநிலை காரியங்களிலே ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து போக்கிலும் விரத்திலும் பாதுகாப்பாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒரு சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் பாடசாலையிலே படித்துவிட்டு, பிரான்ஸில் இருக்கிறவர், பாடசாலையில் படித்துவிட்டு வீட்டுக்கு வருகின்ற பொழுது ட்ரெயினில் இருந்து விழுந்து இறந்து விட்டார். தற்கொலை செய்தாரா அல்லது வெளியிலே யாரும் தள்ளி விட்டார்களா தெரியவில்லை. இப்படியாக போக்கிலும் வரத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அதே வேளையிலே அவருக்கு தலைமையர் கொஞ்சம் குறைவாக இருந்ததாம். அதனாலே பாடசாலையில் எல்லோரிடம் புலி அவரை இதன்றவர்கள் அப்படியான காரியங்களை கூட கடந்து சென்றார். நேற்றைய நாளிலே அவர் ட்ரெயினில் இருந்து விழுந்து இறந்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார்கள். என்ன காரியம் என்று தெரியவில்லை. ஆனாலும் அவர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர்கள் தான்.
அனுமதியால் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். அதே வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய காரியங்களிலும் மிக அவதானமாக இருங்கள். அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் கூட கடந்து செல்கிறார்களோ, பாடசாலைகளிலே இந்த நாட்களிலே பல பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஈவன் இந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கற்றுக் கொடுக்கிறார்னு கேள்விப்பட்டோம். பெண்களை ஆண்களாகவும் ஆண்களை பெண்களாகவும் மாற்றுகின்ற காரியங்களை கொடுத்து இந்த வயதிலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாடசாலைகளை வேதாகம புத்தகத்தை நிறுத்துவதற்கு கனடா பகுதியிலே அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்படியாக காரியங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you all. Amen. Amen. Amen.